Repentant Christian YouTube channel. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஆண்டவரே இந்த நாளில் தேவன் எனக்கு என் குடும்பத்துக்கு செஞ்ச அற்புதங்களை அடையாளங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா நான் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பொல்லாப்புலையும் பாவத்திலையும் அநியாயத்திலையும் அக்குறத்திலையும் நிறைந்து வாழ்ந்து கொண்டு இருந்த எங்கள் குடும்பம். இந்த குடும்பத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே தொழில், பணம், காசு எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல. நான் ஒரு குடிகாரன், பொல்லாப்பு நிறைந்தவன், தண்ணி அடிச்சுட்டு மனைவியை கத்தி கம்பு எடுத்துட்டு விரட்டி அடிச்சிருக்கிறேன். அப்ப ஏற்பட்ட மனிதன், பொல்லாத மனிதன். என் குடும்பம் பொல்லாத காரியங்களை செய்து கிடந்த நாங்க இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே காரணம், ஒரே காரணம் என் பையனுக்கு வலது காலும் கை வரலங்க. என் தொழில் லாஸாகி நஷ்டமாயிடுச்சு, அது மூடியாச்சு. பையனுக்கு கால் கை வரல, அவன் படுக்கலையில இருக்கிறான். குடும்பமா நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆஸ்பத்திரிகள், எத்தனையோ காரியங்களை தூக்கி தலையிறோம். எல்லாம் டாக்டர் தலையில இருந்து கால் வரை ஸ்கேன் பண்ணாங்க. ஒரு வியாதி இல்ல. வலது காயிலும் கை வராம கையில தூக்கிட்டு அலையிறோம். ஏன்னு கேட்க ஆள் இல்லைங்க. ஏன்னு கேட்க ஆள் இல்லை. டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து போட்டுட்டு படுத்துக்க வச்சுட்டு நானும் என் மனைவி 2 பிள்ளைகளும் படுத்திருக்கிறோம். பக்கத்துல சொந்த பந்தம் இருந்தாங்க, கை விட்டுட்டாங்க. கூட இருந்த வேலையாட்கள் கைவிட்டாங்க, கூட இருந்த நண்பர்கள் கைவிட்டாங்க. ஆனா என்ன செய்ய போறோன்னு தெரியல. 2 நாள் சாப்பிடாதபடி வீட்டை பூட்டிட்டு அழுதுட்டு படுத்திருக்கிறோம். ஏனுங்க, காலையிலே எத்தனையோ பேருக்கு தொழில் செய்யற வேலையில இந்த கை பணத்தை அள்ளி கொடுத்துருக்கு. எத்தனையோ பேருக்கு இந்த ஆகாரம் கொடுத்துருக்கமே, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலேன்னு சொல்லி மனைவி சொல்றாங்க, நம்ம வாழ்ந்தது போதும், இன்னைக்கு மரித்து போயிடுவோம், இன்னைக்கு செத்து போயிடுவோம், போதியா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் வியாதியா படுத்திருக்கிற பிள்ளை, இன்னொரு பக்கம் ஒரு பையன் ஐயோ என்ன செய்யணும் தெரியாதபடி கலங்கி என் மனைவி சொல்றாங்க, இந்த இதுல உயரத்துல கயிறை கட்டுங்கய்யா, 2 பிள்ளைகளை கட்டி தூக்கிட்டு நம்மளும் செத்துருவோன்னு சொல்லும் போது நான் சொல்றேன், ஏம்மா அன்னைக்கு ஒரு நாள் போருமா, நாளைக்கு ஒரு மருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு செத்துடலான்னு சொல்லும்போது இல்லையேன்னு சொல்லி 2 பேரும் மரண ஓலையில நீ சாவு நான் சாவுன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்கல. காலையில விடிஞ்சது ஒரு 60 ரூபா கிடைக்குமான்னு பார்த்தோம், கிடைக்கல. என் மனைவிட்டு சொன்ன மாதிரி செத்துருவோன்னு சொல்லி கயிறை மறுபடி கட்டி சாவ போற வேலையில அவ சொல்றா, ஐயா இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம தீப்பெட்டி கம்பெனி வச்ச பக்கத்துல ஜெபம் நடக்குதுயா, அங்க போய் நம்ம பிள்ளைய அங்க ஏசாமிட்ட சொல்லி சோமத்தை சொல்லிட்டு விட்டுட்டு வந்து நம்ம செத்து போயிருவியான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டோம், எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டோம், ஆனாலும் பூமியில ஒன்றும் சுகம் கொடுக்கல. என்ன அவர் வந்து உனக்கு என்ன செய்ய போறான்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஒரு டவுல் எடுத்து போட்டு தலையில போட்டு ஓடி வந்து செப்ப இடத்துல போய் ஒத்துன்னு விழுந்துட்டாங்க. என்ன செய்யன்னு தெரில. நானும் அவங்க பின்னாடி போய் நான் ஓன்னு அழுது அவங்ககிட்ட சொல்லும் போது அந்த உபவாச கூட்டத்துல அவங்க எல்லாரும் சொன்னாங்க, யா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குயா, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்கய்யா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம்யா, ஏசாமி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருயான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏசாமி விடுதலை கொடுப்பாரு, என் பையன் நடக்க மாட்டாம இருக்கிறான், அவனை நடக்க வைப்பாரான்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஐயா செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காருயா, மரித்த லாசரை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பியிருக்காரு, உங்க பையனை எழுப்புவாரியா, நடக்க பண்ணுவாரியா, அவர் ஜீவனுள்ள கடவுளியா, ஜீவனுள்ள தெய்வம்னு சொன்னாங்க. அப்படியா, உங்க இயேசுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இயேசுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்க இருதயத்துல ஒரு இடம் கொடுங்க, அந்த இயேசு ஒரு மனம் திரும்பி இடம் கொடுங்க,
அந்த மனம் திரும்பி இடம் கொடுக்கும்போது, உங்களுக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்லும்போது, நாங்கள் கையை கோர்த்துட்டு அப்படியே முழங்கால் போட்டோம். எங்களை சுற்றி 20 பேர் கை கோர்த்து ஜெபிக்கிற வேளையில ஜெபிக்க 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 அந்த பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. வந்து எங்களை ஆளாத்துக்குள்ள கட்ட கட்ட கட்டன்னு உருட்டி, எங்களுக்குள்ள தற்கொலை துணிந்த 2 அசுத்த ஆவிகள் எங்களை விட்டு கடந்து ஓடி போச்சு. அன்னைக்கு எந்திரிச்சு சந்தோஷத்தோடு நின்ன அதே சந்தோஷத்தோடு தான் எங்களுக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் பையனுக்காக ஜெபிக்க வருகிற வேளையில் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு எல்லாரும் ஆளுக்கு 10-20 வசூல் பண்ணி ஒரு 350-400 கொடுத்து எங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ சாப்பாடுகள் தேக்ஸாவாக போட்டிருக்கோம். அதில் சந்தோஷம் இல்லைங்க. அவங்க அன்னைக்கு கொடுத்ததில் வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சுங்க எங்களுக்கு. அதே சந்தோஷம்தான். கடைசியாக ஒரு வாரம் செபிக்க எப்படி கால் கை வராமல் படுத்திருந்தானோ அதே தம்பியை எழுந்திருச்சு நடக்க பண்ணினார். ஏசுங்கிற நாமத்தை சொல்லும்போது அவன் எழுந்து நடந்தான், எழுந்து நடக்க பண்ணினார். இன்னைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா அதே தம்பியை இன்னைக்கு பரீட்சை முடிச்சு 10th படித்து அதில் மார்க் எடுத்து படிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படித்து அநேகளுக்கு வைத்தியம் பார்க்கும்படி கடவுள் உதவி செய்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு பெரிய மிகுந்த சந்தோஷம். எப்படி தொழில் லாஸ் ஆச்சோ அதே இடத்துல இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். குடும்பமாக சமாதான சந்தோஷத்தோடு அன்னைக்கு மனம் திரும்பி இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தோம். எங்களுக்கு எல்லா மரணத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா ஒரு விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதே இயேசுதான் சொன்னார். எங்கிட்ட சொல்லும்போது சொன்னார், இப்பொழுது யாக்கோப்பே உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றான்னு சொல்லி வார்த்தைகள் கொடுத்து எங்களை தேற்றி மட்டுமா இந்த ஊழியத்தில் நடத்தி வர ஒரே காரணம், நாங்கள் குடும்பமாய் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷத்தையும் கொடுத்த இயேசு இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். சிலுவையில நோய்களை சுமந்து தீர்த்தவர், சிலுவையில சாபங்களை முறியடித்தவர், அவருடைய முள்முடியில சூட்டப்பட்ட அந்த இரத்தம் என் குடும்பத்தினுடைய சாபங்களை நீக்கினது. நாங்க முழுமையா ஒப்பு கொடுத்தோம். இயேசுக்கு சிந்தி அந்த சிலுவையில சிந்தின இரத்தம் எங்களுக்கு ஒரு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷத்தை கொடுக்க ஒரே காரணம், நாங்க எல்லாம் மனம் திரும்பி இயேசுதான் தெய்வம்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சோம், ஆராய்க்க ஆரம்பிச்சோம், ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 18 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்த ஒரு தம்பதியை போய் பார்த்து பேசி அவங்களுக்கு இயேசுவை சொல்லி சர்ச்சை கொண்டு வந்து ரட்சிப்பை மனம் திரும்பி ரட்சிப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை இன்னைக்கு கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கிறான். அதே இயேசுதான் இன்னைக்கு உங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். போராட்டமா, கவலையா, கண்ணீரா, வருத்தமா, ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு கலங்கி நிற்கீங்களா? இயேசு கிட்ட மனம் திரும்பி வாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செய்வார்? மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. மகா கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு ரட்சிப்பை, எப்படி எங்கள் குடும்பத்தில் வியாதி வேதனையிலேருந்து விடுதலை கொடுத்து, கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுத்து, சோதனையிலேருந்து விடுதலை கொடுத்து, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுத்த தெய்வம், இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சமாதான சந்தோஷம் மிகுதியாக இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஏன்னா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்கு ஒரே வழி, என் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. கண் வேணா பார்க்கலாம், மனக்கண் திறக்கப்பட்டது. அதே போல இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.